கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் நான் மிக சந்தோஷம் அடைகிறேன். இன்று தேவனுடைய வார்த்தை உங்களோடு சொல்ல நான் ஆசைப்படுவது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. இந்த வசனத்தின் தலைப்பாக உங்க கண்களுக்கு ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை மறைத்தது எதுவோ அது அந்த மறைத்த அதிலே இருந்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறபடி இன்று மறைத்ததை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று பேச நான் விரும்புகிறேன். இவைகளுக்கு பின்பு அவர் சொன்னது, அவர் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து சீடர்களுக்கும் அங்கிருந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரத்யட்சப்பட்டார். அதன் பிறகு அவர் ஒரு இடத்திலிருந்து அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்படும் பொழுது சீடர்களும் அங்கு இருக்கிற ஜனங்களும் பார்த்து கொண்டு இருக்கையில் அவர் தேவனிடத்தில் எடுக்கப்பட்டார். அந்த நேரத்தில் இவர்கள் வானத்தில் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மேகம் அவர்கள் கண்களுக்கு மறைத்ததினால் அவர் மறைந்தார். 2 தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? அவர் எவ்விதமாக போனாரோ அவ்விதமாகவே திரும்ப வருவார் என்று 2 தூதர்கள் வந்து பேசுவதை நாம் வேத பகுதியில் வாசிக்க பார்க்கலாம். இதில் நான் சொல்ல விரும்புகிறது, தேவனிலிருந்து உங்களை மறைத்த சில விஷயங்கள். சிலருக்கு அன்பு குறைவுபட்டிருக்கலாம், சிலருக்கு பொருளாசையாக இருக்கலாம், சிலருக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய அன்பையிலிருந்து அகற்ற முயன்றிருக்கலாம். தேவனை பார்க்க முடியாமல் உங்கள் கண்களுக்கு சிலது மறைவாக்கப்பட்டு வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார் என்று, எது உன் கண்களுக்கு என்னை தடையாக்கி மறைத்து வைத்திருந்ததோ அதையை நான் ஒரு வாகனமாக்கி அதன் மேலே ஏறி உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அவர் மேகாரூடனாக வருவார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எது உங்கள் கண்களுக்கு மறைத்ததோ அதை அந்த மறைக்கப்பட்ட மேகத்திலே அவர் உங்களுக்கு பிரத்யட்சமாவார் என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்ல விரும்புகிற விஷயம், உங்களை எந்த இடத்தில் தேவன் அன்பிலிருந்து, தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து, தேவ சமாதானத்திலிருந்து, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து உங்களை பின்வாங்க செய்ய பிசாசானவன் தந்திரத்தை போட்டானோ அதே தந்திரத்தைக்கு மேலே அவர் உங்களை வழிநடத்தி செல்வார் என்று வேதம் சொல்கிறது. இன்று நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது உங்களுடைய கண்களுக்கு சில இச்சையான சில நன்மைகளை, சில காரியங்களை எல்லாம் கொண்டு வைத்து தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை அகற்றிவிட பிசாசின் தந்திரம் உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த தந்திரங்களை எல்லாம் நான் அகற்றி போட்டு அதற்கு மேலாக உங்கள் கண்களுக்கு மறைவானதை நான் மாற்றி போட்டு அதன் மீது வாகனமேறி உங்களை சந்திப்பேன் என்று இந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி இன்று நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்களோடு ஒரு பெரிய தேவனுடைய அந்த வார்த்தை உங்களுடைய இதயத்தில் பதியும் போது வரும்பொழுது உங்கள் கண்களுக்கு மறைத்ததை அவர் தடைகளை மாற்றி உங்களோடு உறவாட அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கண்களுக்கு எது உங்களை மறைவாக்கி போட்டதோ இன்று நான் ஜெபிக்கும் பொழுதே அந்த மறைகளை கர்த்தர் மாற்றி போட போகிறார். நல்ல ஆண்டவரே,
உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உமது அன்பிலிருந்து, உம்முடைய ஐக்கியத்திலிருந்து இவர்கள் பார்க்க முடியாது, உம்மோடு சேர முடியாம சில விஷயங்களை கொண்டு போட்டு சத்ருவானவன் இவர்கள் கண்களுக்கு மறைவாக்கப்பட்டதை மாற்றி ஆண்டவரே ஒரு நன்மையானதை இவர்களுக்கு வெளிப்படுத்தி தேவன் என்று புதிய காரியங்களை இவர் வாழ்க்கையில் செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.